பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இயேசுக்குள்ள எப்பவுமே மன மகிழ்ச்சியா இருக்கணும். அவர் கூட இருக்கிறார்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார்ல. அப்புறம் என்ன, இன்னைக்கு சவாலான பல காரியம் முன்னால நிக்கிறா, அதெல்லாம் நீங்க தாண்டிடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும், பயப்படாதுங்க. சரி, இந்த நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த லாஸ் வேகஸ் என்கிற சிட்டி ஒரு பட்டணம். இங்க 1000 லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. சூதாட்டத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. இந்த மக்கள் விடுதலை ஆகணும். இந்த சூதாட்டத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி அழிக்கப்பட்டு மக்கள் விடுதலை பெறணும்னு நீங்க ஜெபிக்கணும். இந்த பட்டணத்துல ஒரு எழுப்புதல் வரும்னு ஆவியானவர் தெளிவா சொன்னதுனாலதான் இங்க உபவாசம் பண்ணி நாங்கள் 3 நாட்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொன்னபடி ஒரு பெரிய எழுப்புதல் இந்த பட்டணத்துல உண்டாகணும், உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கருத்தா ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சா கட்டாய மாற்றம் வரும். ஜெபிப்பீங்களா? லாஸ் வேகஸ் பட்டணத்துல எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். அமெரிக்காவில் இருக்கிற இந்த பட்டணத்துல ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. சரியா? சரி, இன்றைக்கு ஆண்டவர் எங்களை என்ன வசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க எங்க போறீங்க? வேலைக்கு போறீங்களா? ஸ்கூலுக்கு போறீங்களா? காலேஜ் போறீங்களா? பிசினஸுக்காக பிரயாணப்படுறீங்களா? ஊழியத்துக்காக எங்கேயாவது போறீங்களா? நீங்க எங்க போனாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட வருவேன். ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூலுக்கு வருவேன். காலேஜுக்கு போறியா? காலேஜுக்கு வருவேன். பிசினஸுக்காக போறியா? கூட வருவேன். நீங்க போனா கூட வருவேன்றார். ஏன்னா இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம விட்டு விலகுவதே இல்லை, நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். அப்ப எங்க போனாலும் கூட தானே வருவாரு. அதான் வாக்கு தத்துவம். அப்ப இயேசுவே, நீர் என்னோடு வருகிறக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, அற்புதம் நடக்கும். என் பிள்ளைகளோட நீங்க போறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் கூட காலேஜுக்கு வர்றீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் கூட பிசினஸ்க்கு வர்றீங்க, ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நீங்க துதித்து பாருங்க, அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாருங்க, பெரிய மாற்றம் வரும். என் வாழ்நாள்ல பாதி நாள் பிரயாணத்துல தான் போகுது. ஒவ்வொரு நாட்டுக்கு, ஒவ்வொரு பட்டணத்துக்கு, ஒவ்வொரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு ஊழியத்தின் நிமித்தமாய் போகிறேன். அப்ப என்ன விசுவாசம்? இது ஆண்டவரே, என் கூட நீங்க வர்றீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்க வாக்கு கொடுத்தபடி என்னோடு இருக்கிறீங்க. அப்ப நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்க போகிற இடமெல்லாம் கூட இருக்கும் போது எதுக்கு பயப்படணும்? ஆண்டவர் கூட இருக்கிறார். அதனால ஜெயமாகும். நீங்கள் போகிற காரியம் ஜெயமாகும். நீங்கள் போகிற காரியத்துல தடைகள் நீங்கும். நீங்க போகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். நீங்க போகிற காரியத்துல விடுதலை உண்டாகும். நீங்க இன்னைக்கு போகிற காரியம் சக்சஸ் ஆகும். ஏன்னா ஆண்டவர் இயேசு உங்களோடு வருகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எப்ப பார்த்தாலும், ஐயோ எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா, உதவி செய்ய யார் இருக்கா, தனியா இயேசு கூட இருக்காருல்ல, அது விசுவாசிக்கிறீங்க தானே? அப்ப ஆண்டவரை, நீங்க எனக்கு இருக்கீங்க போறோம், யார் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்க கூட இருக்கிறீங்க போற, அப்படி சொல்லுங்க. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, அற்புதம் நடக்கும் பாருங்க. இப்ப சொல்றீங்களா? ஆண்டவரே, நீ போகலாம், என் கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்க. இன்றைக்கு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுவதும் நான் போகிற எல்லா இடத்துலயும் கூட நீங்க வர்றீங்க, எனக்கு அற்புதம் செய்றீங்க, காரியத்தை சக்சஸ் ஆகி தர்றீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அற்புதம் நடக்கும். நீங்க என் கூட வர்றதுனால அற்புதம் நடக்கும். அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.